சில பேருக்குங்க வாழ்க்கை கெட்டு போகிறது கூட ஒரு நல்லதுக்கு தாங்க. ஏன்னா கெட்டு போன பிறகு தான் அவங்க அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க. தனக்குள்ளார என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திறமையை வெளியில் கொண்டுட்டு வராங்க. தன்னுடைய கவலைகளை மறக்கிறதுக்காக தனக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செய்கிறாங்க. எனக்கு கூட பாருங்கள், இந்த யூடியூப் சேனலுங்கிறது பெரிய வருமானத்தை தரப்போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியாதுங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. டெய்லியும் என்ன போஸ்ட் பண்ணலாம், என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்னுடைய கவலைகளை எல்லாத்தையுமே மறக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்குதுங்க. இது எனக்கு பெரிய வருமானத்தை தர போகிறதில்ல. இது மூலிமா எனக்கு எதுவும் ஆதாயம் இருக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். ஆனாலுங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது மூலிமா என்னுடைய கவலைகளை மறக்கிறேன். இது மாதிரி தாங்க பல பேர்த்துக்கு இருக்கும் இல்லையா? இதே மாதிரி தாங்க உங்கள் லைஃப்பும் ஒரு நாளைக்கு மாறும். எல்லாம் நன்மைக்கேங்க.